ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜேஎஸ்எஸ் லாக். நான் உங்கள் ஜேஎஸ். ஸோ போன சனிக்கிழமை நம்ம ஒரு ஷார்ட் நான் ஆக்சுவலி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு நம்ம எக்ஸல் டேட்டாவில் எப்படி இன்பிட்வீனில் இருக்கிற அந்த எம்டி ரோவை வந்து எப்படி ஈஸியாக டிலீட் பண்ணலாம், அது எம்டி ரோ மட்டும் எப்படி டிலீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் கேட்டிருந்தது என்ன அப்படின்னாக்கா, கோ டு அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக Ctrl+G ப்ரெஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் வந்து இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ ஆக்சுவலி நான் அதுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா Ctrl+G-யாக இருக்கட்டும், ஐ மீன் அந்த கோ டு அப்படிங்கிற அந்த ஆப்ஷனாக இருக்கட்டும், இல்லை சார்ட் அண்ட் ஃபில்டராக இருக்கட்டும், ரெண்டுமே வந்துட்டு நம்ம எக்ஸல் டேட்டாவில் இன்பிட்வீனில் இருக்கிற அந்த எம்டி ரோ வந்து டெலீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான். பட் ஆனால் ரெண்டும் யூஸ் பண்ணுற அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து வேறு வேறு. ஓகே, ஸோ எனக்கு பர்சனலி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் என்னோட வியூவர்ஸ்க்கு எக்ஸலில் உள்ள ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கிறது மட்டும் பத்தாமல் அது எந்த ஒரு சினாரியோவில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறதும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம எந்த இடத்துல அது யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதோட எஃபிஷியன்சி நமக்கு முழுமையாக எடுத்துக்க முடியும் இல்லையா? ஸோ அதுதான் ரீசன். அண்ட் அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் டு ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ் அப்படிங்கிற சீரிஸும் நம்ம இடையில அந்த வீடியோஸ் எதுவும் இப்போதைக்கு போடலை. ஆக்சுவலி இப்போது இயர் அண்ட் ஆடிட்டிங் கொஞ்சம் டைட்டாக போய்கிட்டு இருக்கிறதுனால என்னால் வேறு கண்டென்ட் எதுவும் ரெடி பண்ண முடியல. அதனால தான். ஸோ கண்டிப்பாக நியர்பை ஃபியூச்சர்ஸில் நம்ம அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி ஒரு லேப்டாப் நான் வாங்கியிருந்தேன். என்னோட ஒரு லாஸ்ட் 1 month தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எடிட்டிங் அண்ட் ட்ரேடிங் ஒர்க்கிங் பர்பஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ அதை பற்றி ஒரு யூசர் ரிவ்யூவும் போடலான்னு இருக்கிறேன். ஸோ நியர்பை ஃபியூச்சரில் நம்ம எல்லாமே பண்ணலாம். அண்ட் சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் செய்கிற வீடியோஸ் கொடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், எம்டி ரோஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, டேட்டா வந்து ஃபுல்லாகவே இருக்குது. எந்த செல்லுமே எம்டி செல் எதுவுமே இல்லை, எம்டி ரோ மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம வந்து கோ டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். அதாவது ரூல் என்ன அப்படின்னா, உங்களோட டேட்டா ஷீட்டில் டேட்டா வந்து மினிமமாக இருக்கணும். ரெண்டாவது எம்டி ரோ அல்லது எம்டி காலம் அது மட்டும்தான் இருக்கணும். எந்த ஒரு செல்லுமே வந்து எம்டியாக இருக்கக்கூடாது, டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம வந்து கோ டு அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சீரியல் நம்பரில் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+Shift+End கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த டேபிள் மட்டும் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இப்போ வந்துட்டு Ctrl+G கொடுங்க. ஓகே, Ctrl+G கொடுத்தவொன்னே நம்ம கோ டுக்கு போவோம். அதில் ஸ்பெஷல் கொடுத்துக்கோங்க. இதில் blank. ஓகே, பார்த்தீங்கன்னா எம்டி ரோஸ் ஃபுல்லாகவே வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு Ctrl- கொடுத்தோம் அப்படின்னா இப்போ அதில் வந்து ஷிஃப்ட் செல் அப் கொடுக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எம்டி ரோ ஃபுல்லாகவே போயிடுச்சு. சூப்பரில். பட் இப்போ இந்த சினாரியோவில் நீங்கள் பாருங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா எம்டி ரோவும் இருக்குது, அதே மாதிரி எம்டி செல்லும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தா நேம் கொடுக்கல, இதில் பார்த்தா பொசிஷன் இல்லை, இதில் பார்த்தா நேம் இல்லை, இன்னொரு இதில் பார்த்தா சேலரி இல்லை. ஸோ ஒரு டேட்டா வந்து ஃபுல்ஃபில்டாக இல்லை. ஓகே, ஸோ எம்டி செல்ஸ் அங்கங்கே இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அதாவது ரூல் என்னென்னா, உங்களோட டேட்டா ஷீட்டில் எம்டி ரோவும் இருக்கும், அதாவது எம்டி ரோ அல்லது காலமும் இருக்கும், ப்ளஸ் எம்டி செல்லும் இருக்கும். அதே மாதிரி டேட்டாவும் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் கோ டு யூஸ் பண்ணாதீங்க, Ctrl+G யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ டேட்டா வந்துட்டு நிறைய இருக்கும்போது இப்போ இந்த இதில் வந்து மொத்தமே ஒரு 15 தான் இருக்குது, ரைட்டா? ஸோ அதே மாதிரி காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 காலம் தான் இருக்குது. பட் இன் ரியாலிட்டியில் இப்போ என்னோடய சிச்சுவேஷனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா டேட்டா வந்துட்டு ஒரு 8,000 9,000 ரோ இருக்கும். ஓகே, அண்ட் காலம் பார்த்தீங்கன்னா 35 to 40 இருக்கும். ஸோ இந்த இடத்துல எந்த செல்லில் டேட்டா இல்லை அப்படின்னு நம்ம மைன்யூட்டாக பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எம்டி ரோ வந்து நம்ம இல்லை எம்டி காலமை வந்து டிலீட் பண்ண முடியாது, ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணும். ஸோ அது சாத்தியம் இல்லை இல்லையா? ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல ஃபில்டர் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ டேட்டா நிறைய இருக்குன்னா ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ சீரியல் நம்பர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, Ctrl+Shift+End கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த டேபிள் செலக்ட் ஆயிரும், இல்லை இந்த சிம்பிள் கிளிக் பண்ணாலும் மொத்த ஷீட்டு செலக்ட் ஆயிரும். இப்போ சார்ட் அண்ட் ஃபில்டர் போயிட்டு ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், நேம் இருக்கு இல்லையா, அதில் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு எல்லாமே நம்ம டிலீட் பண்ண போகிறது இல்லை இல்லையா, பிளாங்க் மட்டும் தான் டிலீட் பண்ண போகிறோம். அதனால் செலக்ட் ஆல் அப்படி இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே அன்டிக் ஆயிரும். கீழே வந்தீங்கன்னா பிளாங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், சீரியல் நம்பர் 2 அப்படின்னு காமிக்குது, இங்கே பார்த்தா பொசிஷன் காமிக்குது, சேலரி காமிக்குது. இது வந்து எம்டி ரோ கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டேட்டா வந்து நமக்கு ஃபுல்ஃபில்டாக கிடைக்கல, அவ்வளோதான். ஸோ இதை நம்ம டிலீட் பண்ண முடியாது. இதை நம்ம டிலீட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம கையில் இருக்கிற டேட்டா போயிடும். ஃபைன். ஸோ இதை நம்ம டிலீட் பண்ண வேண்டாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், சீரியல் இப்போது எதெல்லாம் டேட்டா இல்லையோ அதை மட்டும் நான் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, ஸோ இது வந்து நான் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் நான் காண்டாக்ட் பண்ணி நான் அந்த டேட்டாவை வாங்கிப்பேன். ஸோ இதை நான் delete பண்ண போகிறது இல்லை, delete பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ சீரியல் நம்பர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த 2 and 7 அந்த சீரியல் நம்பரில் இருக்கிற டேட்டா நான் delete பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதை வந்து நான் அன்டிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, 2 and 7 அன்டிக் பண்ணிக்கிறேன், blank மட்டும் டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, அன்டிக் பண்ணிட்டு ஓகே. இப்போ செக் பண்ணுறதுக்காக பொசிஷன் போகிறேன், அதில் blank மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கு. சேலரி போகிறேன், அதுலேயும் blank மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கு. ஏன்னா blank மட்டும் தான் நம்ம delete பண்ண போகிறோம். அதனால் இப்போ பாருங்கள், இதில் 3, 5, 8, 10 இந்த ரோலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ரோஸ் மட்டும்தான் அந்த டேட்டாவுக்கு இன்பிட்வீனில் இருக்கிறது. இதை மட்டும்தான் நம்ம delete பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் 3, 5ல் ஆரம்பித்து அந்த 18 வரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் நீங்கள் 34, 35 செலக்ட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா delete ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு ஃபில்டரில் போயிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நேம்லேயும் போயிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்டி ரோ ஃபுல்லாகவே delete ஆயிடுச்சு. எம்டி செல்லில் உள்ள டேட்டா எதுவுமே delete ஆகலை. ஓகே, ஸோ இந்த செல்லுக்கான டேட்டாவை நம்ம வந்துட்டு அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நம்ம தான் அதை க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த சோர்ஸ் ஃபைல்லேருந்து நம்ம எடுத்து இதில் மேனுவலி டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரூல் வந்து இதுதான். ஸோ ஒரு டேட்டா ஷீட்டில் வந்துட்டு எம்டி ரோ அல்லது எம்டி காலம் மட்டும்தான் இருக்குது அண்ட் டேட்டா சைஸும் சின்னதாக இருக்குது அப்படின்னா கோ டு ஸ்பெஷல் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து டைம் கன்சியூம் அதிகமாக இருக்காது. அதுவே டேட்டா சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னாவோ அல்லது ரோஸ் அண்ட் காலம்ஸோடு சேர்த்து எம்டி செல்ஸும் இருக்குது அப்படின்னா அப்போ ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதே இதில் நான் வந்து ஸ்பெஷல் போயிட்டு blank கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துட்டு நான் ஷிஃப்ட் செல் அப் கொடுக்குறேன். ஓகே, இப்போ கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. 14, 15 அந்த நேம் இல்லை. ஸோ நேம் வந்து ராங்காக கம்பைன்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்ளம். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இதுவே வந்துட்டு ஒரு 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 2000 என்ட்ரி 3000 என்ட்ரி உள்ள ஒரு ஷீட்டில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த டேட்டா எதோட மிக்ஸ்ட் ஆச்சு அப்படின்னு நமக்கு கண்டே பிடிக்க முடியாது இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய நைட்மேர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் ஸோ டேட்டா வந்து நிறைய இருக்குது அப்படின்னா அப்போ ஃபில்டர் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஓகே, கோ டு வேணாம், ஃபில்டர் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு அந்த எம்டி ரோஸ் வந்து delete பண்ணுறதுக்கு பாருங்கள். கோ டு வந்து யூஸ் பண்ண வேணாம். டேட்டா சின்னதாக இருக்குது அப்படின்னா, இல்லை அந்த டேட்டா சின்னதாக இருக்குது ப்ளஸ் எம்டி ரோஸ் அல்லது எம்டி காலம் மட்டும்தான் இருக்குது, வேறு செல்ஸ் எல்லாமே ஃபில்டாக இருக்குன்னா அப்போ மட்டும் நீங்கள் கோ டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேன். இது தவிர்த்து உங்களுக்கு வேறு எதனா சில தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ப்ளஸ் எக்ஸலில் வேறு உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் வேறு ஃபார்முலாஸ் வேறு ட்ரிக்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு இந்த கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.